ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து பிரகாஷ். இது கனவு தான், உண்மை இல்லை. 1967 காங்கிரஸ் மக்கள்லாம் முடிவெடுத்து திமுகவை சூஸ் பண்ணாங்க. அது ஒரு மிகப்பெரிய மாற்றம். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் திமுகவும் அதிமுக தான் வந்தாங்க. திமுக பிரிஞ்சு அதிமுக 72 உதயமாச்சு. ஸோ இப்போ தொடங்கி தமிழ்நாடு அரசியலில் 2 கட்சி தான் தீர்மானிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாள் 2026 மே 4 அந்த சரித்திரம் மாற்றி எழுதியிருக்கார் ஒருத்தர். ஆமாங்க, என்னாலே நாம முடியல. காலையில் நான் காண்பது கனவா அல்லது நினைவா? 6 மணிக்கு காண்பது நினைவா? தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் கொளத்தூரில் 8000 வாக்கு வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளர் VS பிரபு அவருக்கு பாபுவா தெரில, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. அந்த நபரிடம் தோல்வி அடைந்து விட்டால் ஜென்சி கிட்ஸ் உங்களுக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திக்கிங்க. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. ஸோ திமுக 75 சீட்டு லீடிங் வருது, அதிமுக 52, தாவேகா 107 சீட்டு. விஜய் அவர்கள் 2 தொகுதியில் முன்னிலை, பெரம்பூர் 1, அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கு 1. ஸோ திருச்சி அது கிழக்காமல் இருக்கா கூட எனக்கு தெரில பாருங்க. ஸோ தமிழ்நாடு அரசியல் ஒரு புதிய பாதையை நோக்கி போகுது. எடப்பாடியார் வெற்றி பெற்றிருக்கிறார். மு க ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ தமிழ்நாடு அரசியல் காலம் மாறி இருக்குது. ஸோ அதிமுக தாவேகாவும் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். தாவேக கட்சியில் விஜய் வரும் முதல்வர், இல்லைன்னா நம்ம செங்கோட்டையின் துணை முதல்வர் வருவார். ஸோ நம்முடைய யார் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் துணை அமைச்சராக உள்துறை அமைச்சரும் வருவார். ஏன்னா இதுதான் நிலைமை, அவர் துணை முதல்வராக வருவார். ஸோ மேற்கு வங்காளத்தையும் பாஜக பிடிச்சிருச்சு. இங்கே வரைத்திடப்பட்ட 200 சீட்டு அங்கேயும் தோல்வி அடைந்து விட்டார். புதுச்சேரியிலும் பாஜக. ஸோ அசாம் பாஜக இந்தியா கூட்டணி இனி தான் தோல்விகளை மறுபார்வை செய்ய வேண்டும். ஸோ இனி காலம் ரொம்ப இதாக இருக்குது. காங்கிரஸும் பாமகவும் விஜய் கட்சி தாவதுக்கு தயாராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்சி ஊடகங்கள் சொல்கிறாங்க. காங்கிரஸ் தவற விட்டுட்டாங்க விஜயோட கூட்டணி வைக்க. ஸோ தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு சாதனை பண்ணியிருக்குது. வரலாற்றில் ஒரு சரித்திரத்தை விஜய் அவர்கள் பண்ணியிருக்கார் எம்ஜிஆருக்கு பிறகு. ஸோ இந்த வெற்றி எப்படி இருக்க போது, 2026 31 தேர்தல் எப்படி இருக்க போது? விஜய் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறாரா? பாஜகவுடன் ஒரு சுகமாக போக்குன்னு அரசியல் செய்ய போகிறாரா? அப்படி பண்ணால் மும்மொழி கொள்கை, நீட் எதிர்ப்பு இவர் எதிர்ப்பாரா மாட்டாரா? அந்த கேள்வி இருக்குது. ஸோ தமிழ்நாடு அரசியல் புதிய ஒரு அத்தியாயத்தை பார்க்க போது, புதிய ஒரு அரசியல் பாதையை உருவாக்க போது. ஜென்சிக்கு உங்கள் விஜய் ஜெயிக்க வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரை பார்க்க போகிறீங்க. எப்படி ஒரு ஆட்சி செய்ய போகிறார்? திமுக கோட்டையை விஜய் தகர்த்திருக்காரு. ஸோ அந்த கோட்டையில் கொளத்தூரில் மு க ஸ்டாலின் முதலமைச்சரை தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு 8000 வாக்கில். தமிழ்நாடு அரசியல் புது சகாப்தத்தை பார்க்க போகிறது. உங்களை நம்பி முத்து பிரகாஷ். பை.